அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவருடைய சகாபாக்கள், சகாபிய பெண்கள், ஏனைய நல்லோர்கள் அனைவர்களின் மீதும், குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கின்ற நம் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாக வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையை முன்வைத்து, அன்பார்ந்த சகோதரர்களே, ரமலானுடைய அந்த மாதத்தை அடைந்து இன்று 19வது இரவிலே நாம் எல்லாம் அல்லாஹ்வுக்கு செலுத்த வேண்டிய அந்த கடமையான உபரியான வணக்க வழிபாடுகளை செலுத்தியவர்களாக இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நல்ல வேளையில ஈமானை தகர்க்கும் பெருமை என்கின்ற தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில், ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமே எதற்காக வாழ்கிறான் என்று சொன்னால், தன்னுடைய இறை நம்பிக்கையை காப்பாற்றிக் கொள்வதற்காகத்தான். ஒரு முஸ்லீமுடைய வாழ்வின் அடிப்படை இலக்கு என்னவென்று சொன்னால், தன்னுடைய இறை நம்பிக்கையை காப்பாற்றிக் கொள்வது. இந்த உலகத்தில் வாழுகிற பொழுது சைத்தான் பல சூழ்ச்சிகளை செய்து பல்வேறு தவறுகளை, பல்வேறு பாவமான காரியங்களை நம் உள்ளத்திலே தூண்டி நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய இறை நம்பிக்கையை தகர்க்கக்கூடிய அந்த வேலைகளை செய்து கொண்டே இருப்பார். அதில் நாம் சிக்கிவிடாமல் நம்முடைய உள்ளத்தை இறை நம்பிக்கையிலிருந்து காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் மிகவும் கவனமுடையவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு மனிதன் விபச்சாரம் செய்கிற பொழுது இறை நம்பிக்கையாளனாக இருந்து கொண்டு அவன் விபச்சாரம் செய்ய மாட்டான். ஒரு மனிதன் மது அருந்தவனாக இருக்கும் பொழுது இறை நம்பிக்கையில் இருந்து கொண்டு அவன் மது அருந்துபவனாக இருக்க மாட்டான். திருடக்கூடியவனாக இருக்கக்கூடியவனும் மக்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அவருடைய பொருள்களை எல்லாம் கொள்ளையடிக்கக்கூடிய கொள்ளைக்காரனாக இருக்கக்கூடிய நிலையிலும் ஒரு மனிதன் இறை நம்பிக்கையாளனாக இருந்து கொண்டு இந்த காரியங்களை எல்லாம் செய்ய மாட்டான். ஆக தவறுகள் எதுவெல்லாம் பாவமாக இருக்கிறதோ அந்த பாவங்கள் ஒவ்வொன்றுமே உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய இறை நம்பிக்கையை தகர்த்து எறியக்கூடியதாக இருக்கிறது. நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த நல்ல எண்ணத்தின் விளைவாக ஏற்படக்கூடிய நம்முடைய செயல்கள், அமல்கள் ஒவ்வொன்றுமே நம்முடைய இறை நம்பிக்கையை காப்பாற்றக்கூடியதாக இருக்கிறது. நாம் உள்ளத்தில் இருக்கக்கூடிய தீமையான எண்ணங்களின் விளைவாக ஏற்படக்கூடிய ஒவ்வொரு பாவமான செயல்களும் உங்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த இறை நம்பிக்கையை தகர்த்து எறியக்கூடியதாக இருக்கிறது என்பதை முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, தன்னுடைய உள்ளத்தில் கடுகு மணி அளவு இறை நம்பிக்கை உள்ள எவரும் நரகத்தில் நுழைய மாட்டார். அதே போன்று தமது உள்ளத்தில் கடுகு மணி அளவு இறை நம்பிக்கை, தமது உள்ளத்தில் கடுகு மணி அளவு தற்பெருமை இருக்கக்கூடிய எவரும் சொர்க்கத்தில் நுழைய மாட்டார் என்று சொன்னார். இறை நம்பிக்கை கடுகு மணி அளவு உங்கள் உள்ளத்திலே இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக நீங்கள் சொர்க்கம் செல்வீர்கள். அந்த இறை நம்பிக்கை உங்களிடத்திலே இல்லாமல் போவதற்குண்டான அடிப்படை காரணமாக கடுகு மணி அளவுக்கு உங்களுடைய உள்ளத்தில் தற்பெருமை இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக நீங்கள் சொர்க்கத்திற்குள் நுழைய முடியாது என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்லுகிறார்கள். சொன்னால் எல்லா தவறுகளுக்குமே அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு உண்டு. நம்ம எவ்வளவு தவறு செஞ்சாலும், என்ன தவறு செஞ்சாலும், இறைவா என்னை மன்னித்து விடு, நான் பெரும் பாவம் செய்து விட்டேன், இனி இந்த தீமையை ஒரு காலம் நான் செய்ய மாட்டேன் என்கின்ற அந்த புரிதலோடு நாம் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்போம் என்று சொன்னால் அனைத்து பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறார். ஆனா அந்த மன்னிப்பு கேட்கக்கூடிய உள்ளம் நமக்கு வேண்டும் அல்லவா? அல்லாஹ்கிட்ட நான் பாவம் செய்கிறேன், தவறு செய்கிறேன், அந்த தவறுக்கு வருந்தி நான் என் இறைவனிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டு அந்த பாவத்திற்கான மன்னிப்பை பெற்றுக்கொண்டு நாளை சொர்க்கத்தை நுழைந்து விட வேண்டும் என்கின்ற எண்ணம் என் உள்ளத்தில் இருக்க வேண்டுமா இல்லையா? அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே குறிப்பிடுகின்றான், யாருடைய தன் உள்ளத்தில் கடுகு மணி அளவு இறை நம்பிக்கை தனது உள்ளத்தில் அந்த கர்வம் என்பது, யாருடைய உள்ளத்தில் கர்வம் இருக்கிறதோ அவர்களை விட்டும் எனது சான்றுகளை நான் திருப்புவேன். அல்லாஹ் 7வது அத்தியாயத்தினுடைய 146வது வசனத்தை எடுத்து படித்து பாருங்கள். யாருடைய உள்ளத்தில் தற்பெருமை கர்வம் இருக்கிறதோ, அநியாயமாக பூமியில் கர்வம் கொண்டவர்களை விட்டும் என்னுடைய சான்றுகளை நான் திருப்புவேன் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே குறிப்பிடுகின்றார். அவர்கள் என்னுடைய எந்த சான்றை பார்த்தாலும் அவர்கள் நம்பவே மாட்டார்கள்.
கர்வம் உள்ள போயிடுச்சுன்னு சொல்லி சொன்னா அல்லாஹ்வுடைய அனைத்து சான்றுகளையுமே அல்லாஹ் நம்மை விட்டு திருப்பி விடுவான். அல்லாஹ்வே வழி எடுத்துட்டான்னு சொல்லி சொன்னா எந்த சான்று நம்மளை இந்த மார்க்கத்தை நிலைநிறுத்தி வைக்கும்? அவர்கள் இடத்திலே நேர்வழியை அவர்கள் கண்டால் அந்த நேர்வழியை அவர்கள் தங்களுடைய வழியாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். வழிகேட்டை அவர்கள் பார்த்தால் அந்த வழிகேட்டை தங்களுடைய வழியாக அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே குறிப்பிடுகின்றார். கர்வம் என்பது, பெருமை என்பது நம்முடைய உள்ளத்திலே இருக்கும் பொழுது எந்த சான்றும் நம்முடைய உள்ளத்தை அசைத்து பார்க்காது. அல்லாஹ்வுடைய சான்றாக வானம் இருக்கிறது, பூமி இருக்கிறது. நம்மளை சான்றாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே குறிப்பிடுகின்றார். திருமறை குர்ஆனிலே ஏராளமான சான்றுகள் இறை நம்பிக்கை கொள்வதற்காக வேண்டி, உங்களுடைய இறை நம்பிக்கை அதிகரிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் ஏராளமான சான்றுகளை தனது திருமறையிலே வைத்திருக்கின்றான். எந்த சான்றும் அத்தனையும் அவர்கள் கண்டாலும் அவருடைய உள்ளம் நேர்வழி அடையாது, அதை நம்பாது என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். பெருமைகள் எவ்வளவு மோசமான விஷயம்னு பார்த்தீங்களா? பெருமை என்பது நிச்சயமாக நம்முடைய இறை நம்பிக்கை அடியோடு தகர்த்தெறியக்கூடிய காரியம். நீங்க இப்லீஸுடைய வரலாறை சற்று நினைவுபடுத்தி பாருங்க. இப்லீஸ் அல்லாஹ்வுக்கு இணை வைத்தானா? அந்த வரலாறை பற்றி அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே 2வது அத்தியாயத்திலே குறிப்பிடும் பொழுது, பூமியில் ஒரு தலைமுறையினரை நான் படைக்கப் போகிறேன் என்று உமது இறைவன் வானவரிடத்திலே கூறிய பொழுது, அதில் ரத்தத்தை சிந்தி குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடியவர்களையா நீ படைக்கப் போகிறாய்? உன்னை தூயவன் என்று புகழ்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோமே என்று வானவர்கள் சொன்னார்கள். நீங்கள் அறியாதவற்றை எல்லாம் நான் அறிவேன் என்று அல்லாஹ் சொன்னார். ஆதமை படைத்தான். ஆதமுக்கு அனைத்து பொருட்களின் பெயர்களையும் அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். அதையெல்லாம் வானவரிடத்தில் எடுத்துக்காட்டி, நீங்கள் அறிந்தவர்களாக இருந்தால் இதனுடைய பெயர்களை சொல்லுங்கள் பார்க்கலாம் என்று வானவரிடத்தில் அல்லாஹ் கேட்டார். அப்பொழுது வானவர்கள் சொன்னார்கள், இறைவா, நீ எங்களுக்கு கற்று தந்தையை தவிர சுபஹான கராயில் மலனா இல்லாமா அல்லம் தனா இன்னக்க அன்தல் அலீமுல் ஹகீம். இறைவா, நீ எங்களுக்கு கற்று தந்ததை தவிர வேறு எந்த அறிவும் எங்களுக்கு இல்லை என்று தங்களுடைய பணிவை அவர்கள் வெளிப்படுத்தினார். அப்பொழுது அல்லாஹ் அவர்கள் உபதேசங்களை செய்கிறார். வானங்களில் உள்ளவற்றையும் பூமியில் உள்ளவற்றையும் நான் அறிவேன் என்றும், நீங்கள் மறைத்து வைப்பவற்றையும் வெளிப்படுத்துபவற்றையும் நான் அறிவேன் என்று உங்களுக்கு தெரியாதா? ஆதமுக்கு பணிங்க. அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அதுக்கு பணியை சொல்கிறான். வயதுக்குள் நாளில் மலாயிகத்தி இஸ்ஜுது லி ஆதம ஃபஸஜது இல்லா இப்லீஸ் ஆப வஸ்தக்பர வ கான மினல் காஃபிரீன். உமது இறைவன் வானவர்களை நோக்கி ஆதமுக்கு பணியுங்கள் என்று சொன்ன பொழுது அனைவரும் பணிந்தனர், இப்லீஸை தவிர. இந்த காரணம் தெரியுமா? அவன் மறுத்தான், பெருமை கொண்டான், இறை மறுப்பாளர்களில் ஆகிவிட்டான். என்ன தப்பு செஞ்சான்? அல்லாஹ்வுக்கு இணை வைக்கல, மலக்குமார்களுடைய கூட்டத்தில் இருந்தவன். பெரிய தவறுகள்லாம் அவன் செய்யவில்லை. அவன் செஞ்ச தப்பு என்ன தெரியுமா? உள்ளத்திலே பெருமை கொண்டான், ஆணவம் கொண்டான், அல்லாஹ்வுடைய வாக்குக்கு மாறு செய்தான், அதை நிராகரித்தான். நான் மண்ணுக்கு கீழ்ப்படிவதா? ஆதமை நீ மண்ணால் படைத்திருக்கிறாய், என்னை நெருப்பால் படைத்திருக்கிறாய், நான் அவனுக்கு அடிபடிவேனா? இப்படி பேசணும். இழிவுக்குள்ளாக்கப்பட்டவனாக, விரட்டப்பட்டவனாக இங்கிருந்து வெளியேறிவிடு என்று அல்லாஹ் ஒரே அடியா தூக்கி வீசான். மனிதர்களில் உன்னை பின்பற்றுபவர்களையும் உன்னுடைய இனமான ஜின்னினத்திலிருந்து உன்னை பின்பற்றக்கூடியவர்களையும் கொண்டு நரகத்தை நிரப்புவேன் என்று அல்லாஹ் கடும் ஆவேசமாக சொன்ன செய்தியை நம்ம திருமறை குர்ஆனிலே வாசிக்கிறோம். பெருமை, அவன் பெருமை கொண்டாங்கிற ஒரு காரணத்தை தவிர அவர் எந்த காரணமும் இல்லைங்க. அன்னைக்கு என்ன சம்பவம் நடந்து போச்சு தான் நடந்துச்சு. அந்த பெருமைகள் உள்ள வரும்போது செய்தானுக்கு மன்னிப்பு கேட்கணும்னு தோணலை. சரி, ஐயோ நம்ம தப்பு பண்ணிவிட்டோம், இனி அல்லாட்ட மன்னிப்பு கேட்டு நம்ம சரிபடுத்திக்குவோம் அப்படிங்கிற அந்த எண்ணம் அவனுக்கு வரவே இல்லை. மீண்டும் மீண்டும் அந்த கர்வம், அதிக கர்வத்தை அவனுக்கு ஏற்படுத்தியது. என்னை விட கண்ணியப்படுத்திய இவரை நான் வழி எடுப்பேன் என்று மறுபடியும் சொன்னான். அழிந்து நாசமான நம்ம உள்ளத்திலே பெருமை செய்யக்கூடிய வேலை இதுதான். இந்த பெருமை மட்டும் நம்ம உள்ளத்துல வந்துடுச்சுன்னு சொல்லி சொன்னா நிச்சயமாக நேர்வழியிலிருந்து அல்லாஹ் நம்மளை வழிகெடுத்து விடுவார். இந்த பெருமை நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய இறை நம்பிக்கையை தகர்த்து எரிந்து விடும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருமை கொஞ்சம் கூட உள்ள நுழையாமல் அதை தகர்க்கக்கூடியவர்களாக ஒவ்வொரு நாளும் நெருங்கவே விட மாட்டாங்க அல்லாஹ்வின் தூதர். ஆனால் பெருமைக்கும் அந்த அவருடைய செயல்களுக்கும் உரிய செயல்களை கொண்டு புகழ்ந்தாலும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு மயங்கக்கூடியவர்களாக இல்லை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாதாரணமா ஒரு கட்சி கூட்டம் நடக்குதுன்னா வருங்கால பிரதமர் வாழ்க உணர்த்துக்காக மாட்டான்.
ரொம்ப மோசமானவனா இருப்பான். காசுக்காகவும் புகழுக்காகவும் பெருமை அடிச்சு அவனை புகழக்கூடிய காரியங்களை நம்ம பார்க்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னாடி நின்று ஒரு மனிதர் புகழுகிறார். என்ன போனார் தெரியுமா? எங்களின் தலைவரே, எங்கள் தலைவரின் மகனே, எங்களில் சிறந்தவரே, எங்களில் சிறந்தவரின் மகனே, இப்படி சொன்னார். அவர் தலைவர் இல்லையா? சிறந்த தலைவர் இல்லையா? அவர் மனித குலத்தில் சிறந்தவர் இல்லையா? அவரை தவிர சிறந்தவர் யாராவது இருக்க முடியுமா? அந்த அளவுக்கு பெருமைக்குரிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிலே இந்த வார்த்தையை சொன்ன பொழுது, மனிதர்களே, இறை எச்சத்தை முறையாக உங்கள் உள்ளத்திலே பேணிக் கொள்ளுங்கள். நாங்கள் அல்லாஹ்வுக்கு பயந்துங்க. நான் அப்துல்லாவின் மகன், அல்லாஹ்வுடைய அடிமை, அவனுடைய தூதராவே. அல்லாஹ் என்ன தகுதியில் என்னை வைத்திருக்கிறானோ அதை விட கூடுதலாக என்னை உயர்த்துவீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வின் மீது சத்தியமாக அதை நான் ஒரு காலம் விரும்ப மாட்டேன் என்று சொன்னார். நமக்கெல்லாம் எவ்வளவு பெருமை இருக்குது தெரியுங்களா? விரிவா சொல்ல வேண்டாம், சின்ன சின்ன வார்த்தைகள்ல நம்ம உள்ளத்தில் இருக்கிற பெருமையை நீங்க நினைத்து பாருங்க. அவன்லாம் எனக்கு பெரிய ஆளா? அவனோட நான் தாழ்ந்து போயிட்டேன்னா? இப்படியான வார்த்தை நம்ம உபயோகப்படுத்துறோமா இல்லையா? எத்தனை பேர்த்த கீழாக நினைக்கிறோம். சாதாரணமா போற ரோக்கில் அடிச்சு கிளப்பிட்டு போறோம். நான் எல்லாம் கூட பேச மாட்டேன். அவனுடைய தகுதியும் என்னுடைய தகுதியும் சமமாக இல்லை. வீட்டுல கணவன் மனைவிக்கு மத்தியிலும் கூட பெருமை இருக்கிறது. நான் ஆம்பளை, நீ பொம்பளை, நீ எனக்கு கட்டுப்படுத்த நடக்கணும், நீ என்ன பேசுறது வேற. இப்ப நிர்வாகிகள் அடிப்படையில அறிவுரை சொல்வதில் எந்த குறையும் கிடையாது. தான் ஒரு ஆண் என்கின்ற ஆங்காரம் இன்னைக்கு நம்முடைய சமுதாயத்திலே அதிகமாக இருக்கத்தான் செய்கிறது. இன்னும் நம்ம பக்குவ உள்ளத்திலே பெருமை இருக்கத்தான் செய்கிறது. வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல தான் பார்க்கிறோம் தன்னுடைய பெருமைகளை பரப்பக்கூடிய எத்தனை செய்திகள். நான் அதை பண்ணேன், இதை பண்ணேன், அப்படி பண்ணேன், இப்படி பண்ணேன். பெருமை என்பது எல்லா பகுதியிலுமே வியாபித்து இருக்கிறது. பெருமைக்கெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய காரணங்களை எல்லாம் சொல்லலைங்க. எவனுடைய உள்ளத்தில் கடுகளவு தற்பெருமை இருக்கிறதோ அவன் சொர்க்கம் செல்ல மாட்டான் என்று சொன்ன பொழுது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு மனிதர் எடுத்து கேட்டார், அல்லாஹ்வின் தூதரே, ஒரு மனிதன் அழகான ஆடை உடுத்த வேண்டும் என்று ஆசைப்படுகிறார், அழகான காலணி உடுத்த வேண்டும் என்று ஆசைப்படுகிறார், இது தற்பெருமையில் அடங்குமா என்று கேட்ட பொழுது, இல்லை, அல்லாஹ் அழகானவன், அவன் அழகையே விரும்புகிறான். தற்பெருமை என்பது உண்மையை மறுப்பதும் மக்களை இழிவாக மதிப்பதும் என்றான். இந்த சுரிமை நம்ம மற்றவனை கேவலமா நினைக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய தைரியம் நமக்கு இருக்கிறதா? இவ்வளவுதான் தற்பெருமைக்கு அல்லாஹ் பெருமைக்கு கொடுத்த விளக்கம். ஏராளமான பெருமைகள் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே சொந்தமான. வலகுல் கிப்ரியா ஊஃபி ஸமாவாத்தி வல் அர்த் வஹுவல் அஸீஸுல் ஹகீம். வானங்களிலும் பூமியிலும் உள்ள அனைத்து பெருமைகளும் அல்லாஹ்வுக்கே உரியது. அவன் அறிந்தவன், முன்னறிவான். எல்லா பெருமையும் எனக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் பெருமையை கொண்டாட வேண்டிய அவசியம் நமக்கு என்ன வந்து? கொஞ்சம் பெருமை வரும், கடுகளவு பெருமை வரக்கூடாது. கடுகளவு பெருமை இருந்தா சொர்க்கத்துக்கு போக மாட்டோமாமா. அந்த பெருமையும் கூட நம்ம வரக்கூடாது என்று மார்க்கம் தடுத்திருக்கிற போது, இந்த உலகத்திலே அழிந்து நாசமாக போனவர்கள், சத்தியத்தை ஏற்க மறுப்பவர்கள் அனைவருமே பெருமைவாதிகளாக இருக்கிறார்கள் என்று நாம் சமூகத்தில் நீங்க பார்த்துட்டு தான் இருக்கும். இல்லையா இருக்க முடியுமா? என்னிடத்திலே இருக்கக்கூடிய பெருமையே என்னை நாசமாகிறது என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. பெருமை என்பது அல்லாஹ்வுக்குரியது. அல்லாஹ்வுடைய கோபத்தை மிகப்பெரிய அளவில் பெற்றுத்தரக்கூடியது. அல்லாஹ் சொல்லுவதாக சொல்றாங்க, கண்ணியம் என்பது என்னுடைய மேலாடை, பெருமை என்பது என்னுடைய கீழாடை. இவற்றில் யார் என்னோடு போட்டியிடுவானோ அவனை நான் வதைத்து விடுவேன் என்று அல்லாஹ் சொல்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. பெருமையும் கண்ணியம் என்னுடைய ஆடை என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அவனுடைய ஆடையா? அது நீ என்கிட்ட போட்டிக்கு வருவீங்கன்னா உன்னை நான் வதைச்சிடுவேன் என்று அல்லாஹ் இவ்வளவு கடுமையான வார்த்தைகளை மனிதர்களை பார்த்து சொல்லுகிறான். நம்மளும் கூட பல நேரங்களில் நேர்வழியிலிருந்து சரிவதற்கு அடிப்படை காரணம் இந்த பெருமை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எவனுடைய உள்ளத்தில் கர்வம் இருக்குமோ அவனை விட்டும் என்னுடைய சான்றுகளை நான் திருப்புவேன் என்று அல்லாஹ் ஆணித்தரமாக சொன்ன பிறகு, பெருமையாளர்களை எல்லாம் அழித்து நாசமாக்கிய வரலாறுகளை நாம் கேட்ட பிறகு, நம்முடைய உள்ளத்திலே கட்டுகளவு அந்த தற்பெருமை, ஆணவம் எதுவுமே இருக்கக்கூடாது, அகம்பாவம் எதுவுமே இருக்கக்கூடாது. அதையெல்லாம் விட்டு ஒழியாத வரை நம்முடைய உள்ளத்தை நாம் பாதுகாத்துக் கொள்ள. வேற எந்த தவறு பண்ணாலும் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை கேட்டு மன்னிப்பை வாங்கிவிட முடியும். மன்னிப்பு வாங்கணுங்கிற அந்த அடிப்படை உணர்வு நம்முடைய தற்பெருமை
தகர்த்தெறிந்து வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளும். ஈமானும் தற்பெருமையும் இருவேறு துருவங்கள். என்னைக்கும் ஒன்று இருக்கிறது இன்னொன்று இருக்கவே இருக்காது. அதைத்தான் இந்த செய்திகள் எல்லாம் நமக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்கிறது. நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய தற்பெருமைகளை முழுமையாக கலைந்து அல்லாஹ்வுக்கே சிரமடைந்தவர்களாக, அவனுக்கே அனைத்து போலும் இருமைகள் அனைத்தும் அவனுக்கே உரித்தாக வேண்டும் என்கின்ற அந்த சிந்தனை இந்த ரமலானுடைய மாதத்தின் உள்ளத்தில் வர வேண்டும். மறுமை வீட்டை பற்றி அல்லாஹ் சொல்லுகிற பொழுது, அகம்பாவம் கொள்ளாத, குழப்பத்தை ஏற்படுத்தாதவர்களுக்காக வேண்டி அந்த மறுமை வீட்டை நான் தயார் செய்திருக்கிறேன். மறுமை வீட்டை அவங்களுக்கு தான் தயார் செய்திருக்கிறேன். அதுக்கப்புறம் கேள்வி எனக்கெல்லாம் அப்புறம் தான். மறுமை வீட்டை நான் தயார் செய்ததே எதற்காக? இவர்களுக்காக தான். பல ஆக்கிபத்துல் முத்தகி, இறையச்ச முடிவுகளுக்கே நல்ல முடிவு உண்டு என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். இறையச்ச பயிற்சி எடுக்கக்கூடிய இந்த மாதத்தில் நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த கிபரை வேரோடு அல்லாஹ் அழிக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனை முன்வைத்து வரக்கூடிய காலகட்டத்தில் கிபரு உள்ளத்திலே அண்டிவிடாமல் நம்மளை அல்லாஹ் பாதுகாப்பாராக என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.